ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த மண்டித பிரகாசானந்த மிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. அத தவதனு புண்ட்ரேக்ஷுத்வாத் பிரசித்தமிதி த்யுதி திரிபுவனவது முத்யஜ்யோத்ஸ்னா கலாநிதி மண்டலம் சகல ஜனனி ஸ்மாரம் ஸ்மாரம் கதஸ்மரதாம் நரஸ்திரிபுவனவது மோகாம்போதே பிரபூர்ண விதுர்பவேத். குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகர்ஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 46வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் பரதேவதை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய 4 ஆயுதங்களில் முதலாக இருக்கக்கூடிய ஆயுதமாக இட்சுகோதண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன இட்சு தனுகு மனோரூபேட்ச கோதண்டா இப்படின்னுலாம் சொல்லியிருக்கிற ரீதியாக அம்பாள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இட்சுகோதண்டத்தை தியானம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே சகல ஜனனி அத திரிபுவனவதூம் அதித்யுதி உத்யத் ஜோத்ஸ்னா கலாநிதி மண்டலம் தவ புண்ட்ரேட்சுத்வாத் பிரசித்தம் தனுஹோ ஸ்மாரம் ஸ்மாரம் நரஹ ஸ்மரதாங்கதஹ திரிபுவனவது மோக அம்போதேஹே பிரபூர்ண விதுர்பவேத் அப்படிங்கிறார். சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் சொல்லக்கூடியது உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குசோஜ்வலா மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு அம்பாள் 4 கையில் 4 ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கிறதாகவும், அதில் மனோரூபேட்சு கோதண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது சாட்சாத் ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையே அந்த இட்சுகோதண்ட ரூபமாக இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷியாமலாதேவி இருக்காளே, சகல விதமான கலைகளுக்கும் அதிபதியாக இருந்துருக்கக்கூடிய அந்த பரதேவதை இந்த ரூபமாக இருக்காள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மன இட்சு தனுகு அப்படின்னு உபனிஷத்துலேயும் பாவனோபனிஷத்தில் வரக்கூடிய வாக்கியம் மன இட்சு தனு ராகப்பாசா அப்படின்னு வரும். அந்த இடத்துல மனமே இட்சுகோதண்டமாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவா. மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தத்துவமானது இந்த பஞ்ச இந்திரியங்களினுடைய ஒரு மாஸ்டர். அதனுடைய பஞ்ச இந்திரியங்களையும் அவைகள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த அந்தக்கரணங்களில் இருக்கக்கூடிய இந்த மனஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பரிபூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர். அப்படி இருக்கக்கூடியது இந்த பஞ்ச இந்திரியங்களாக இருக்கக்கூடிய வாக்பாணி பாதபாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு மேலே தொச்சற்று ஸ்ரோத்ர ஜிக்வாக்ரானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் இருக்கே, இவைகள் ஆசைப்படக்கூடியவை எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடியது இந்த மனஸ். இந்த மனசானது இந்த பஞ்ச இந்திரியங்கள் வெளிப்பக்கமாகவே பிரவேசித்து அவைகள் வெளி பாஹ்யமாக இருக்கக்கூடிய இதர விஷயங்கள்லேயே பிரவேசிச்சுட்டு இருந்ததுன்னா அது பாஹ்யமாக இருக்கக்கூடிய சுகங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கும். அதனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்பாளினுடைய இந்த மனோரூபேட்சு கோதண்டான்னு சொல்லக்கூடிய அந்த இட்சுகோதண்டத்தில் இந்த பாஹ்யமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி ஆந்தரமாக பிரவேசிக்கிறதுக்கு பண்ணக்கூடியதே இந்த மனஸ் அப்படிங்கிற தத்துவமானதை சொல்கிறா பெரியவாள்லாம். இதை 8வது ஆவரணத்தில் வரக்கூடிய ஆவரணத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய 4 ஆயுதங்கள் பண்ணக்கூடிய இடத்துல கூட இந்த மனஸ் அப்படிங்கிறது 2வது தத்துவமாக அங்கே சொல்லப்படுறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனசை வெளிப்பக்கமாக பிரவேசிக்க விடாமல் சமதமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சம்பத்துக்களை வளர்த்துண்டு பாஹ்யமாக பிரவேசிக்கக்கூடியதை ஆந்தரமாக பிரவேசிக்க விடுறதே ரொம்ப முக்கியமான தத்துவமாக சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த
இந்த மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை கையில் அம்பாள் இட்சுகோதண்டத்தை மாதிரி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவா. அதனாலேயே தீட்சையானவா யாருமே இந்த கரும்பை கூட கடிச்சு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு விரதத்தோடு இருக்கக்கூடியவா. இது இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இந்த இடத்துல ஸ்மரித்து நம்ம துர்வாச மகரிஷி இந்த இட்சுகோதண்டத்தினுடைய மகத்துவத்தை இந்த இடத்துல சொல்கிறார். அதை மேலே பார்ப்போம். ஹே சகல ஜனனி அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார் இந்த ஸ்லோகத்தில். சகல புவனங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய ஸ்ரீமாதாவே, சகல புவனங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிட்டு, அத திருபுவனவதும் அதித்யுதி உத்யஜோத்ஸ்னா கலாநிதி மண்டலம் அப்படிங்கிறார். 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவலோகம், மனுஷலோகம், நாகலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உலகங்களிலும் இருக்கக்கூடிய சர்வ ஸ்திரீகளினுடைய அழகை காட்டிலும் அதி லாவண்யமாக இருக்கக்கூடிய ஹே பரதேவதையே, பிரகாசம் உடையதாகவும் காந்தியோடும் இருக்கக்கூடிய சந்திரமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி பிரகாசமாகவும் இருக்கோ அது மாதிரி 1000 சந்திரன்கள் ஒரே சமயத்தில் உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஹே பரதேவதையே அப்படின்னு கூப்பிடுறார். தவ புன்றேட்சுத்வாத்து, அதாவது அம்பாளினுடைய நாமத்தை ஜபிக்கிறதுனால் ஏற்படக்கூடிய ஒரு ருச்சி இருக்கே, அந்த நாம கரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உமது கையில் இருக்கக்கூடிய இட்சுகோதண்டம் கரும்பை உத்தேசித்து சொல்றார். புனரேட்சு சாபம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பிரசித்தம் தனுஹோ ஸ்மாரம் ஸ்மாரம் நரஹ ஸ்மரதாம் கதஹ, கொஞ்சம் கூட இடைவிடாமல் இந்த தியானத்தையே செஞ்சுட்டு இருக்கக்கூடியவா. அப்படி இருக்கிறவாளை பார்த்தாக்க மன்மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மரன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மன்மதன் எப்படி ரொம்ப ஆக்கர்ஷணமாக இருக்கானோ அந்த மாதிரி உபாசகர்களும் திரிபுவன வது மோக அம்போதேகே பிரபூர்ண விதுஹோ பவேது, 3 உலகத்தில் இருக்கக்கூடிய யுவதிகள் எல்லாருமே மோகிச்சு போய் எப்படி ஒரு சந்திரன் பூர்ண சந்திரன் வந்த உடனே கடல்லாம் எப்படி பொங்கி கொந்தளிச்சு வெளியில் வருதோ அது மாதிரி பரதேவதையினுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த கரும்பை தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்த்த உடனே இந்த உலகத்தில் 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்கள் எல்லாருக்குமே இந்த உபாசகர்களில் பார்த்த உடனே மனசானது அப்படியே கொந்தளிச்சு ஆக்கர்ஷணமாக ஆகி யௌவன ஸ்திரீகள் எல்லாம் மோகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த இட்சுகோதண்டம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ரொம்ப ஆக்கர்ஷண மூர்த்தி அப்படின்னு சொல்றார். மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது பாஹ்யமாக எவ்வளவு பிரவேசித்தாலும் அவைகள்னால திருப்பி பிறக்க வேண்டியது தான். ஆனால் அதைகளை நிரோதனம் பண்ணி ஆந்தரமாக பிரவேசித்து யார் ஒருவன் அம்பாளினுடைய தியானத்தில் பிரசித்தமாக தியானித்து அப்படியே இருக்கானோ அவனுக்கு ஏற்படக்கூடிய லயமானது அம்பாளினுடைய சரணங்கள்லேயே மோகிச்சு போய் அகமித்யேவை விபாவையே பவானின்னு சொல்லக்கூடிய ரீதியில் அவன் வேறு இல்லை, பரதேவதை வேறு இல்லை அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த மனோரூபேற்று கோதண்டமாக இருக்கக்கூடிய இந்த கரும்பு, இந்த அம்பாள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயுதம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறார். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் இது அடுத்த ஆயுதங்களை பற்றி சொல்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.